இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க இந்த பாயில்டு எக் ஆம்லேட் பார்க்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. சின்ன கடாயாக எடுத்துக்கோங்க, இல்லை தடக்கா பேன் எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஆனால் கருவாட்டு குழம்பு உள்ள போட்ட முட்டையை தான் வேக வச்சதை அதில் உள்ள சேர்த்துருக்கேன். 2 முட்டை போல் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு இது கொஞ்சம் நிறையா கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம்லாம். மேலே கொஞ்சம் மிளகுத்தூள், இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு திருப்பும் போது தான் கஷ்டமாக இருக்குது. முட்டையில் அப்படியே வழுக்கிட்டு போகுது. அப்புறமேட்டா மேலே இன்னும் கூட நம்ம கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி பெரட்டி விட்டு, ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் உள்ள முட்டை எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருந்தது. யார் இது கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்படி அப்படியே உள்ளே சும்மா சாப்பிட்றது, அதுக்கு மேலே கொஞ்சம் கருவாட்டு குழம்பை ஊற்றி சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.